கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் அப்படிங்கக்கூடிய கலவையில் உள்ள திரிபலா சூர்ணம் எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக இந்த திரிபலா சூர்ணத்தை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இதற்கு சிகிச்சைக்காக நம்ம எடுக்கும் பொழுது யூஸ்வலாக மலச்சிக்கல்னால் தினமும் நைட் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 3 டீஸ்பூனோ வெந்நீரில் எடுப்போம். ஆனால் இதற்காக நம்ம கொலஸ்ட்ரால்காக எடுக்கும் பொழுது 3 வேளையும் உணவுக்கு பின், உணவு சாப்பிட்டு ஒரு 10 நிமிடம் கழித்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 1/2 டீஸ்பூன் திரிபலா சூர்ணத்தை வெந்நீருங்கிறது ரொம்ப வெந்நீர் கிடையாது, ஒரு 30 ml வெந்நீரில் கலந்து எடுக்கணும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட், குறிப்பாக ஆந்தோசைனின் அப்படிங்கிறது இருக்குது. இதை அல்லாது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் பழம். ஸோ நாவல் பழத்துலேயும் நல்ல ஆந்தோசைனின் வந்து இருக்குது. அந்த மாதிரி நம்ம உணவில் சீசன் கிடைக்கும் பொழுது அதை உணவில் எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். 5வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீயில் பாலிஃபீனால் இருக்குது, அதையும் தாண்டி என்ன கேட்கின் போன்றவையெல்லாம் இருக்குது. ஸோ